நம்மளுடைய பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே 10th 12th குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னா அந்த எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வந்துடும். 10th முடிக்கிற குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன குரூப் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் அவங்க இருப்பாங்க. 12th முடிக்கிற குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் நம்ம அடுத்து என்ன கோர்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது. ஸோ இந்த விஷயங்கள் வந்து நம்ம குடும்பங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து அது வந்து ஓடிட்டுருக்கோம். ஏன்னா எல்லாருமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்களை வந்து சொல்லுவாங்க. சொந்தக்காரங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க, அந்த குரூப் வேண்டாம் இந்த குரூப் எடுங்க அப்படின்ட்டு. வீட்டில் இருக்கிற குடும்பத்தினரோட கருத்து ஒன்று இருக்கும், குழந்தையோட கருத்து ஒரு மாதிரி இருக்கும், பேரண்ட்ஸை அவங்க முடிவு பண்ணி வச்சுருக்கிற சில விஷயங்கள் இப்படி வந்து இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸாக வந்து போயிட்டுருக்கும். ஒரு சில குழந்தைகளும் சரி, ஒரு சில வீடுகள்லையும் சரி, ரொம்ப தெளிவாக முதல்லையே இதுதான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு 25% தான் இருக்கும். ஒரு 75% ஆஃப் த வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது மாதிரியான டிஸ்கஷன்ஸ் போயிட்டே இருக்கும். ஒரு முடிவு எடுக்க முடியாத சூழல் இருக்கும். முடிவில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் குழந்தை கன்வின்ஸ் ஆகிருக்கவே மாட்டாங்க. ஆனால் வந்து பேரண்ட்ஸ் வந்து இந்த குரூப் தான் எடுக்கணும்னு சொல்லிடுவாங்க. இல்லை ஒரு குழப்படி இழுபறி அப்படியே வந்து போயிட்டுருக்கும். ஸோ இப்போ வந்து நிறையா கெரியர் கவுன்சிலிங் அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ கொஞ்சம் பரவலாக ஓரளவுக்கு ஒரு அவேர்னஸ் வந்து வந்திருக்கு. ஸோ நமக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, முடிவெடுக்க முடியலன்னா நம்ம அந்த மாதிரி கெரியர் கவுன்சிலிங் போய்க்கலாம், போய் என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயம் வந்திருக்கு. ஆனால் அடிப்படையில் நம்மளுடைய கெரியரை வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு சில பேசிக்கான விஷயங்கள் வந்து நம்ம பார்த்தாலே நம்மளால் ஓரளவுக்கு இந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து கரெக்டாக சூஸ் பண்ண முடியும். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், திறன். இயல்பாக ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு நல்லா வரும். அதை பண்ணும்போது நம்ம வந்து என்ஜாய் பண்ணி பண்ணுவோம். நம்மக்கிட்ட பேசும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த விஷயம் வந்து உங்ககிட்ட ரொம்ப நல்லா இருக்குது, இந்த திறன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அந்த திறன் ஸ்கில் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நம்ம வந்து முதல்ல குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க என்ஜாய் பண்ணி பண்ணுறாங்க, ஸோ எந்த சப்ஜெக்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப இயல்புலேயே நல்லா, ஒரு சிலருக்கு இயல்பாக கணக்கு வந்து போடுவாங்க, ஒரு சிலர் வந்து இந்த சமூக அறிவியல் நல்லா படிப்பாங்க, வருஷங்கள்லாம் மறக்க மாட்டாங்க, இடங்கள்லாம் மறக்க மாட்டாங்க. அது மாதிரி ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ஆப்டிடியூட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இயல்பாக எந்த ப்ரிப்ரேஷனும் இல்லாமல் ஒரு சப்ஜெக்டோ இல்லைனா ஒரு திறனோ வந்து அவங்களுக்கு கேஷுவலாக வரும். ஸோ அது வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதன் மூலமாக ஓரளவுக்கு அவங்களுடைய அந்த ரோடு மேப்பை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன குரூப் எடுக்கலாம், எது வருது வரல, இந்த சப்ஜெக்ட் வரல, அப்போ இது இல்லாத மாதிரியான கோர்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பர்சனாலிட்டி, நம்மளுடைய ஆளுமை திறன். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பர்சனாலிட்டி வந்து அவங்க குழந்தை பருவத்திலேருந்தே அது டெவலப் ஆகிட்டே வரும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டின்னு எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் வந்து எப்போவுமே ஒரு பார்ட்டியோ இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு விஷயமோ அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுல வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க, அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து ஒரு பர்சனாலிட்டி ட்ரைட்டு. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து நிறைய மக்களை போய் பார்க்குறது, பேசுகிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இவங்களுக்கெல்லாம் எக்ஸ்ட்ராவர்ஷன் அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டி வந்து இவங்களுக்கெல்லாம் இயல்பாகவே வந்து இருக்கும். ஸோ இவங்களோட கெரியர் சாய்ஸஸும் அதை பேஸ் பண்ணி இப்போ வந்து ஒரு ஜேர்னலிசமாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு லாயராக இருக்கலாம், இல்லைனா ஒரு போலீஸ்னால், இந்த மாதிரியான கெரியர் வந்து நம்ம பார்த்தோன்னா அவங்க வந்து நிறைய மக்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், பேசுகிற மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும். இதுவே இன்னொரு டைப் ஆஃப் பர்சனாலிட்டி ரொம்ப ரூல்ஸ் பேஸ்டாக இருப்பாங்க, தனியாக இருக்கணும்னு விரும்புவாங்க, இன்ட்ரோவர்ஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறவங்களுக்கு அந்த பர்சனாலிட்டியை மேட்ச் பண்ணக்கூடிய வேலைகள், இப்போ வந்து ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, அக்கௌண்டிங் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய உட்கார்ந்து இடத்துல இருந்து அவங்க நிறைய மிஷின்ஸோட நம்பர்ஸோட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க பீப்புளை மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து லிமிட்டடாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஆனால் எண்ணிக்கையில் பார்க்கும்போது ரொம்ப நிறைய மக்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு இருக்காது. ஸோ இது வந்து பர்சனாலிட்டி. இன்னொன்று மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்ட்ரெஸ்ட். இப்போ வந்து நம்ம ஒரு படிப்போ இல்லை ஒரு வேலையோ ஒரு தொழிலோ நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு பேசிக்காக அதில் வந்து ஒரு ஆர்வம் இருக்கணும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஸோ இந்த 3 விஷயங்கள், ஸ்கில், பர்சனாலிட்டி,
இன்ட்ரெஸ்ட். இந்த 3 விஷயங்களும் நமக்கு எந்த விதத்தில் ஒரு படிப்புலேயோ ஒரு தொழில்லையோ கனெக்ட் ஆகுதோ அதை எடுத்து அதை நம்ம அதில் நம்மளுடைய திறன்களை வளர்க்கும் போது அதில் நம்ம ஷைன் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. நன்றி.